அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு எல்லா மக்களுக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா சமீப காலமாக நான் நிறைய நபர்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் முக்கால்வாசி பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் கையில் பணம் இல்லை, சுத்தமாக பணம் இல்லை, லோன் கட்டுறதுக்கு பணம் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வாடகைக்கு கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லை, இன்னும் செக்கப்புக்கு போகணும் அதுக்கு கூட எங்ககிட்ட பணமே இல்லை. என்னுடைய பிள்ளை வேலையில்லாமல் தவிக்குது. வர்ற வருமானம் போதியதாக இல்லை. ஒரு பக்கம் 1 மடங்கு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் 2 மடங்கு செலவாகுது. இதில் நிறைய நோய்கள் வருது, நிறைய செலவுகள் வருது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. இதில் என்ன மிக வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய வயதானவங்க தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாங்க. இன்னும் அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுது, என்னுடைய ஆண் பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமலாக எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு பெரிய அமல்லாம் செய்ய முடியல, உட்காந்து ஓத முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு நிறைய சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க எல்லோருக்குமே பொருத்தமான ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். கையில் 1 ரூபாய் பணம் இல்லையா, வேற எந்த அமலும் உங்களால் செய்ய முடியலையா, கவலையே வேணாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆயத்தை நீங்கள் 40 தடவை நியத்து வச்சிங்க அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். அல்லாஹ்தாலா உங்களுக்கு செல்வ மழைய பொழிவான். கேட்டு பணம் இல்லாதவங்க கூட தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. உங்கள் வீட்டை தேடி அல்லாஹ் செல்வத்தை அனுப்புவான். போதும் போதுங்கிற அளவிற்கு அனுப்புவான். ஏன்னா இந்த வசனத்தை ஓதி ஒரு நபிக்கு அல்லாஹாலா மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான். மிக உயர்ந்த அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை இதுவரைக்கும் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கப்படலை, அதுக்கு முன்னாடியும் கொடுக்கல. அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை பெற்றவங்க யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய ஒரு துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்கள பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹாலா அவங்களுக்கு மிக பெரிய அரசாங்கத்தை கொடுத்தான். அவங்களுக்கு கொடுத்தது போல யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டான். அப்படிப்பட்ட அந்தஸ்து எல்லாம் அல்லாஹ் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். காற்று, இன்னும் ஜின்கள், இன்னும் எறும்புகள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையுமே வசப்படுத்தக்கூடிய சக்தியையும் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். காரணம் இந்த ஒரு துவா தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துவாவை அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம எல்லோருக்குமே சேர்த்து தான் கொடுத்துருக்கிறான். இதையே அல்லாஹால தெளிவாக குரான்ல சொல்கிறான். ஆனால் நம்மள எத்தனை பேர் இதை கையில் எடுத்து ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம்? நம்மளோட பண கஷ்டத்துக்கு, உங்களோட பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்குமே திருக்குறான்ல தீர்வுண்டு அல்லாஹ் சொல்லிட்டா. இன்னும் அதற்கு மேலே ரசூல்லா நிறைய சொல்லியிருக்காங்க. நமக்கு சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் நமக்கு சில குறிப்புகளை தந்துட்டு தான் போயிருக்காங்க. அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்மால் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்க இந்த துவாவை ஓதியதற்கு பிறகுதான் அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை கொடுத்துருக்குறான். ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ஓதிய வார்த்தை என்ன தெரியுமா? அதையும் நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை குரானில் பதிவிடப்பட்டிருக்கு. அதே போல தான் நமக்கு அல்லாஹ் ஒரு செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ துவாக்கள் கேட்குறோம். ஆனால் அதை கொடுத்த பிறகு நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படிதான் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் பல்கிஸ் ராணி அப்படிங்கிற ஒரு அரசியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்களை சந்திக்கிறதுக்கு இவங்க அரசாங்கத்துக்கு வர்றாங்க. அப்போது சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த அரசாங்கத்தை விடவும் நம்மளோட அரசாங்கம் உயர்ந்த இடத்துல இருக்கணும், எல்லா பொருட்களுமே அவங்க கிட்ட இல்லாத விஷயமா இருக்கணும். நான் இப்போ அவங்க முன்னாடி அமரக்கூடிய சிம்மாசனம் அவங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கவே கூடாது, அப்படி ஒரு சிம்மாசனத்தில் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது ஜின்கள் தான் இவங்களுக்கு வசமாக இருக்கிறதுனால ஜின்களில் ஒரு ஜின் சொல்லிச்சான். இது குரானில் பதிவிடப்பட்டிருக்கு. அந்த ஜின் பேர் இஃப்ரீத். நான் உங்களுக்காக அதை கொண்டு வர்றேன். எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா, நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் அதை கொண்டு வந்துடுவேன். நான் நிச்சயமாக அதுக்கு சக்தி உள்ளவனாகவும் நம்பிக்கை உரியவனாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் போயிட்டு அதே மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்து போட்டாச்சு. அப்போது
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க? இந்த வார்த்தைய தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதிகம் அதிகம் குடுத்திருக்கிறான். அவங்களுக்கு கொடுத்தது போல யாருக்குமே கொடுக்கல. அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, "ஹாதா மின் ஃபலலி ரப்பி." இது என்னுடைய ரப்புடைய அருட்கொடையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகும் நமக்கு சில வார்த்தைகள சொல்றாங்க. யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்களோ, அவங்களுக்கு அது நன்மையாக மாறும். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம மாறு செய்றாங்களோ, அவங்களுக்கு அது தீமையா மாறிடும். மேலும் சொல்றாங்க, என்னுடைய ரப்பு எவரிடத்திலும் தேவைப்படாதவனாகவும், மிகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது? பல்கீஸ் ராணி வர்றாங்க. அந்த தரைய பார்த்த உடனேயே அவங்களுடைய உடைகள தூக்குறாங்களாமா. கீழ தண்ணீர் தடாகம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல பளிங்கு கற்களால அந்த தரை செய்யப்பட்டிருக்காம். அத பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்க கேட்குறாங்க, "உங்களுடைய அரசாங்கம் இது போன்றதா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பல்கீஸ் ராணி இல்லன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வ ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி நம்முடைய சுலைமான் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான அதிசயங்கள் இருக்கு. ஏராளமான அற்புதங்கள் இருக்கு. எறும்பு அவங்க கிட்ட பேசும். எறும்ப பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு சூரத்துல் நம்ல் அப்படின்னு நமக்கு அத பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள சொல்றான். அந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏராளமான துஆக்கள் ஓதியிருக்காங்க. அதுல மிக முக்கியமா ஓதப்பட்டது இந்த துஆ தான். அது என்ன துஆ? ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பே, என்னை மன்னிப்பாயாக. இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத அரசாங்கத்தை எனக்கு நன்கொடையாக கொடுப்பாயாக. நிச்சயமாக நீயே கொடை வள்ளலாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த துஆவ ஓத ஓத தான் அவங்களுக்கு அவ்வளோ மிகச்சிறப்பான ஒரு அந்தஸ்த அரசாங்கத்த அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டத அவங்க தக்க வச்சுக்கிட்டதுக்கு காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியது தான். அதனால எப்பவுமே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. முதல்ல அத வாங்கின உடனே அல்லாஹ்வ நீங்க நினைவு கூறுங்க. அல்லாஹ்வ புகழுங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் அதிகம் தர்றேன்னு வாக்குறுதியே கொடுக்குறான். அதனால உங்களோட வாழ்க்கையில இந்த 2 விஷயங்கள நீங்க கையில எடுத்துக்கோங்க. 1, கையில சுத்தமா பணம் இல்ல. வறுமையில இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோம், கடன்ல இருக்கோம், வேலை இல்லாம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இந்த சூரா சாதுல இருக்கக்கூடிய 35வது வசனத்த நீங்க 40 தடவ நீங்க நியத்து வைங்க. தொடர்ந்து ஒரு 20 நாள் ஓதி பாருங்களேன். உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கையில ₹1 பணம் இல்லாதவங்களுக்கு கூட அல்லாஹ் எப்படியாவது ஒரு வகையில ரிஸ்க்க கையில கொண்டு வந்து சேர்ப்பான். வியாபாரம் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கா? இத நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். வியாபாரத்துல அல்லாஹ் தஆலா அவ்வளவு பரக்கத் செய்வான். தேடி வந்து உங்களோட பொருள வாங்கிட்டு போவாங்க. கடன்கள் மெல்ல மெல்ல தீரும். உங்களோட ஒவ்வொரு கவலைகளும் நீங்கும். உங்களோட ஒவ்வொரு பணத் தேவையும் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, செல்வ செழிப்புல உயர்ந்த அந்தஸ்த அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பாதைய காட்டுவான். அதனால நம்பிக்கையோட இந்த ரப்பனா துஆவ இன்ஷா அல்லாஹ் 40 தடவ நீங்க நியத்து வச்சு தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில இத ஒரு அம்சமா மாத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி விழித்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இரவு தூங்கும்போதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. கொடுத்ததற்கு முதல்ல நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்விடமிருந்து நீங்க அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்வீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள, ஒண்ணு இந்த துஆ, இன்னொன்று நன்றி செலுத்துறது மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மண்ணும் பொன்னாக மாறும். நம்மகிட்ட இருக்கிற ₹1 காசு 1 கோடியாக மாறும். ஏன்னா, அதுல அல்லாஹ் பரக்கத்த போட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்விடமிருந்து பரக்கத் கிடைச்சா அது எப்படி இருக்கும்னு பாருங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோட இந்த 2 விஷயத்த நீங்க மறக்காதீங்க. என்கிட்ட நெறைய பேர் தனிப்பட்ட முறையில கேட்டவங்களுக்கு நான் இத ஒரு தீர்வாவும், பதிலாவும் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க. அதனால தான் நான் எப்பவும் சொல்ற மாரி, ரப்பனா துஆக்கள்ல எல்லாமே சிறந்தது தான். அதிலிருந்து ஏதாவது ஒண்ண எடுத்து நம்ம ஓதனாலே சுப்ஹானல்லாஹ் நம்ம அதிர்ஷ்டசாலியா வாழ முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமா திருக்குர்ஆன்ல கொடுத்திருக்கிறான். எனவே ரப்பனா துஆக்கள அன்றாடம் ஓதுறதுக்கு நீங்க தயாராகுங்க. ஒவ்வொரு ரப்பனா துஆவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அது அனைத்தையுமே தினம் தினம் ஓதும்போதும் அனைத்து சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அந்த ரப்பனா துஆவுல தீர்வு இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க இல்லையா? யாருக்கு கொடுக்காத சிறப்ப எனக்கு கொடு, யாருக்கு கொடுக்காத அரசாங்கத்த கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தானே, நமக்கும் தருவான்.
அதனால இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஆசை இருந்தாலும் இந்த ரப்பனா துவாக்களை ஓதி நீங்க கேளுங்க. அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எனவே 40 ரப்பனா துவாக்களை வழமையா நீங்க ஒரு தடவை ஓதுங்க. அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ, எந்த தேவை இருக்கோ, அதை தேர்ந்தெடுத்து நீங்க 40 தடவை நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா, செல்வம் கிடைக்கும், நோய்கள் நீங்கிறதுக்கு தனியா ரப்பனா துவா இருக்கு, கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. அதை தனியா நீங்க 40 தடவை நீங்க தஸ்பீஹ் செஞ்சாலே போதும். உங்களோட அந்த நாட்டங்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இந்த 40 ரப்பனா துவாக்களை எங்க தேடி பிடிக்கணும் அப்படின்னு நீங்க கவலையே பட வேணாம். நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா கிதாப்ல 40 ரப்பனா துவாக்கள் அரபி, தமிழ் தர்ஜுமாவோட இருக்குது. அதை நீங்க பார்த்து இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து வழமையா ஓதுங்க. எனவே இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தமிழ்ல குரான் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா கவலையே வேணாம். நம்மக்கிட்ட தமிழ் குரான் ரெடியா இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.